ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய்க்கும் குறைவாக இன்வெஸ்ட் பண்ணி 30 வருஷத்தில் அதை உங்களால் 2 கோடி ரூபாவாக மாற்ற முடியுமா? எஸ், மாற்ற முடியும். அதற்கான அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறது பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது 12 மாதத்துக்கு அதை பிரிச்சிங்க அப்படின்னா அது 10,000 ரூபாய்க்கும் குறைவாக தான் வருது. ஸோ அந்த அமௌண்ட் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. இதில் நாம் 50-25-25 அப்படிங்கிற ஒரு ரூல் பார்க்க போகிறோம். இந்த ரூல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் எந்த விதமான நஷ்டமும் வராது. வந்தால் மலை போனால் மயிர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். உங்களுக்கு கண்டிப்பாக இதில் லாபம் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு லாபம் கிடைக்கலனா கூட கண்டிப்பாக இதில் உங்களுக்கு நஷ்டம் வராது. நீங்கள் போட்ட பணத்தை விட கொஞ்சம் அதிகமான பணம் தான் உங்களுக்கு இதில் இருக்கும். பட் அந்த மாதிரிலாம் ஆகாது. நல்ல ஒரு லாபம் இதில் இருக்கும். ஒரு சேஃப்டியான பிளான் அப்படிங்கிறதுக்காக தான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷம் நம்ம இதில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். அதனால ரொம்ப வயசானவங்க பெரிய அளவில் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஒரு மிட் ஏஜில் இருக்கக்கூடியவங்க, ரொம்ப முக்கியமாக யங்ஸ்டர்ஸ், இப்போ தான் ஜாப் ஆரம்பிக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இதை கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் தான், அதாவது ஒரு மாதத்துக்கு 10,000க்கும் கம்மியாக தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அப்படிங்கிறனால நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் கூட கண்டிப்பாக இதை செய்ய முடியும். ஏன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் வருமானம் வரக்கூடிய ஃபேமிலிஸ் கூட கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் எடுத்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதனால் பெரும்பாலான மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் கூட கண்டிப்பாக இந்த பிளானில் பெனிஃபிட் ஆகலாம். பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது நம்ம அதிகமான ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா ரொம்ப ஹை ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் லோ ரிஸ்க் அப்படின்னு சொல்லி போகும்போது நமக்கு அதில் ரிட்டர்ன் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த அப்ரோச்சில் நாம் இந்த ஹை ரிஸ்க் அண்ட் லோ ரிஸ்க் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண போகிறோம். பேலன்ஸ் பண்ணி நாம் இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய இந்த ப்ரீஷியஸான மணியை இந்த மாதிரி வேறு மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டரில் நீங்கள் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை நம்மளால் எடுக்க முடியும். இப்போது இந்த 50-25-25 அப்படிங்கிற இந்த அப்ரோச் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் இந்த 50-25-25 அப்படிங்கிறது பர்சன்டேஜ். 50%, 25%, 25%, டோட்டல் 100%. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற உங்களுடைய அந்த மொத்த மணியில் 50% நீங்கள் லோ ரிஸ்க் உள்ள அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அடுத்ததாக ஒரு 25% மீடியமாக ரிஸ்க் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 25% ஹை ரிஸ்க்காக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண போகிறீங்க. ஸோ நம்முடைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த 1 லட்சம் ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்ல ஒரு வருஷத்துக்கு, அதில் 50% அப்படிங்கிறது 50,000 ருபீஸ். அந்த 50,000 ருபீஸை நீங்கள் லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ரிமைனிங் 25% அது ஒரு 25,000 ருபீஸ், அதை மீடியம் ரிஸ்க் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ரிமைனிங் 25,000 ருபீஸை ஹை ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. நான் இதில் லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது தோராயமாக ஒரு வருஷத்துக்கு 6-7% வரைக்கும் வட்டி கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசுகிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது இதில் வரும். அதே மாதிரி ரொம்ப லோ ரிஸ்க்கான மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் கூட நாம் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 25% ஒரு மீடியமான ரிஸ்க் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் போட போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஃபண்ட்ஸ் யூஸ்வலாக ஒரு மீடியமான ரிஸ்க் உள்ளது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது லார்ஜ் கேப் ஃபண்டு, மிட் கேப் ஃபண்டு, லோ கேப் ஃபண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்க்ளூசிவாக தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள், அதில் தெளிவாக பேசியிருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக நமக்கு தோராயமாக ஒரு 10% per annum வட்டி கொடுக்குற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதில் நம்ம 25% போட போகிறோம். அடுத்ததாக ரிமைனிங் 25% ஒரு 25,000 இருக்குல்ல, அதை ஹை ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட போகிறோம். இது எதுக்காக ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் அந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் அதிகமானது தான். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு அந்த ரிட்டர்ன் வரும்போது ஒரு வருஷத்துக்கு 16%-லேருந்து 20% வரைக்கும் கூட per annum நமக்கு அதில் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா குயிக்காக ஒரு ரீகேப் பார்த்துடலாம். 50% 6% வட்டியில் போட போகிறோம். அனதர் 25% 10% வட்டியில் போட போகிறோம். அனதர் 25% 16% வட்டியில் போட போகிறோம். இதை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டிங்கில் போட போகிறோம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டிங்னா உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். ஒவ்வொரு முறை உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த வட்டி வரும்போது அதுக்கு அடுத்த முறை வட்டி கால்குலேட் பண்ணும்போது உங்களுடைய அந்த பழைய வட்டிக்கும் சேர்த்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 years நீங்கள் அகெயின் அண்ட் அகெயின் அந்த அமௌண்ட்டை பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மந்த்லி அந்த 10,000 ருபீஸை 5,000 ருபீஸ்,
2500, 2500 இப்படி பிரித்து நீங்கள் ரெகுலராக ஒவ்வொரு மாதமும் ஒரு 20லேருந்து 30 வருடத்திற்கு இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு 10,000 ரூபாய், அது ஒரு வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய், இதை வந்து ரெகுலராக ஒரு 20 to 30 இயர்ஸ் நீங்கள் அப்படியே ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நாம் இதில் என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு தோராயமாக ஒரு 10% per annum வட்டிக்கு வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ அந்த 10% per annum வட்டி அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி நம்ம பார்க்கும்போது, நீங்கள் இதை ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா 20வது வருஷத்தில் கிட்டத்தட்ட உங்களுடைய கையில் 68 லட்சம் ரூபாய் இருக்கும். 30வது வருஷம் முடிவில் உங்களுடைய கையில் கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபாய் இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து அந்த 10% ஆவரேஜாக அந்த வட்டி விகிதத்தை நம்மளால் மேனேஜ் பண்ண முடிஞ்சாலே போதுமானது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஒரு லக்கு இருந்தது அப்படின்னா உங்களால் பெர் ஆனம் இந்த 10%-ஐ விட அதிகமான வட்டி உங்களுக்கு கிடச்சிருக்குது அப்படின்னா இந்த அமௌண்ட் இன்னும் அதிகமாகும். இந்த 30 வருஷத்துலேருந்து இன்னொரு 5 வருஷம் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமௌண்ட், இந்த கோடி அப்படிங்கிறது இன்னும் அதிகமாயிரும். நான் முதலே உங்கள்கிட்ட சொன்னேன், இதில் உங்களுக்கு இந்த கெயின் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அதில் நீங்கள் வந்து நஷ்டம் அடைகிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தல, அது ஏன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், நம்முடைய பணத்தில் 50%-ஐ நம்ம ரொம்ப லோ ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் போட்டிருக்கிறோம். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட், ரொம்ப லோ ரிஸ்க்கான மியூச்சுவல் ஃபண்ட், இந்த மாதிரி நான் வந்து மினிமம் 6% தான் இதுக்கு வந்து பெர் ஆனம் வட்டி போட்டிருக்கிறேன். இன்ஃபேக்ட் உங்களால் வந்து இதை விட அதிகமான வட்டி உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஆனால் 6% அப்படிங்கிறது ரொம்ப லோவாக தான் நான் போட்டிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இதில் ஆல்மோஸ்ட் இது வந்து நோ ரிஸ்க் அப்படின்னே சொல்லலாம். அதாவது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்களோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அது கண்டிப்பாக அதில் கிடச்சிரும். அதில் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதனால தான் அதை லோ ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது 10%, 16% அப்படின்னு சொல்லி வரும்போது அதிலிருந்து கொஞ்சம் குறையலாம். கூடனா உங்களுக்கு லக்கு, ஆனால் ஒருவேளை குறையலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறனால தான் அதை ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இந்த 30 லட்சம் ரூபாய்க்கு நம்ம மீடியம் ரிஸ்க்கையும் விட்டுருங்க, ஹை ரிஸ்க்கையும் விட்டுருங்க, உங்களுக்கு இந்த லோ ரிஸ்கில் இருக்கக்கூடிய வெறுமனே ஒரு 6% வட்டி தான் உங்களுக்கு இதுக்கு கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோமே. அப்படி பார்த்தாலும் 30 வருஷம் முடிவில் உங்களுடைய கையில் கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் இருக்கும். நீங்கள் 30 வருஷம் 30 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு 40 லட்ச ரூபாய் கையில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு இதில் நஷ்டம் இல்லை. நீங்கள் போட்ட காசை விட எக்ஸ்ட்ரா 10 லட்சம் தான் நீங்கள் கையில் எடுத்திருக்கீங்க. ஆனால் நம்ம மீடியம் ரிஸ்க்லையும் ஹை ரிஸ்க்லையும் நம்ம கால்குலேட் பண்ணதை விட அதிகமான வட்டி ஒருவேளை உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மணி அப்படிங்கிறது எங்கேயோ போயிடும். ஸோ ரிஸ்க் இருக்குதா அப்படின்னா எஸ், கண்டிப்பாக இதில் வந்து ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. ஆனால் நம்ம இதில் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறோம். நாம் நம்முடைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் நஷ்டம் அடையக்கூடாது அதிகமாக. பட் அதே நேரத்தில் நமக்கு மேக்ஸிமம் எவ்வளோ லாபத்தை அச்சீவ் பண்ண முடியுமோ அவ்வளோ லாபத்தை நம்ம அச்சீவ் பண்ணணும். ஸோ அந்த விதத்தில் இந்த 50-25-25 அப்படிங்கிற இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அப்படிங்கிறது உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு, உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய டைம் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் கொடுக்கணும். இதை நீங்கள் அவசரமாக செய்ய முடியாது. ஸோ 20 to 30 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு லாங் பீரியட் தான். பட் இந்த லாங் பீரியடில் நீங்கள் பொறுமையாக இந்த டிசிப்ளினாக செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அடுத்தது இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணுற மணிக்கு டேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட முடியாது. ஒவ்வொரு ஆளுக்கு சம்மந்தப்பட்டு உங்களுடைய வருமானம் சம்மந்தப்பட்டு இந்த டேக்ஸ் எல்லாமே மாறும். பட் நீங்கள் இதில் கொஞ்சம் டேக்ஸும் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த அந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.